ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எது பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட் வீடியோ தான். நம்ம ஃபார்ம் அப்டேட் வீடியோ போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான ரீசன் என்னென்னா, ஸ்டாக்கு வீடியோவில் போடுறதுக்கு இல்லை, கோழி சேவல் வீடியோவில் போடுறதுக்கு பாக்கி இல்லை. எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. வாட்ஸ்அப் குரூப்லேயே மோஸ்ட்லிலாம் சேல் ஆயிடுது. அப்புறம் மிச்ச மீதியெல்லாம் ஷார்ட்ஸ்லேயே சேல் ஆயிடுது, இன்ஸ்டாவில் சேல் ஆயிடுது. ஸோ யூடியூப்க்கு நம்மளால எடிஷனலாக கொண்டு வர முடியல. ஆனால் நம்ம ஸ்டார்டிங் பண்ணது எப்படின்னா, ஃபஸ்ட் யூடியூப், அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் குரூப்னு. ஆனால் இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, பர்சனலாகவே எல்லோரும் கேட்டு அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ ஃபர்தராக போட முடியல. ஸோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு லாங் வீடியோ போட்டால் அதில் ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கணும். இல்லை சும்மாலாம் ஃபார்ம் அப்டேட் வாரம் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு அது யூஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய மின்னல் செட்டு, நம்மளுடைய ஓன் ப்ரீடு மின்னல் செட் விட்டு ஃபார்ம் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்மளுடைய தலைவர் செட்லேயும் ப்ளஸ் மணிகண்டன் மில் செட்டு அதெல்லாம் கொஞ்சம் அதில் அப்டேட் பண்ணலாம். தம்பியான செட்லாம் அதில் அப்டேட் பண்ணலான்னு. ப்ளஸ் நம்மளோட ஓன் ப்ரீடை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் அடிஷ்னல் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி ப்ரீடிங் பேர் போட்டிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி சிக்ஸ் இறங்கியிருக்கு, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலான்னு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ப்ரீடர் தான் இப்போ கரண்ட்லி நம்ம ஒரு 3 ப்ரீடர் மின்னல் செட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரீடு. எல்லாமே ஆவரேஜ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். 5.5 5 நம்மளோட பெரியது, அதாவது உங்களுக்கு வெயிட் நல்லாவே தெரியும். அது 6 சம்திங் இருக்குது. 6 300 நம்ம ஒரு கரண்ட் வெயிட்டு. அது இன்னுமே ப்ரீடிங்கில் தான் இருக்குது. அது நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல் 2023லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட வெயிட்லாம் போட்டு நம்ம காமிச்சிருப்போம். ஃபீமேலில் ஆவரேஜ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 to 4.5 5 கிலோலாம் இருக்குது. 5 கிலோவில் ஃபீமேலு நம்மகிட்ட இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதோட வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் அதை வெயிட் போட்டு அந்த ஃபீமேலோட வெயிட் காட்டுறேன். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல், என்னன்னா ஓப்பன் ப்ரீடிங், வெளியில் விட்டு வளர்த்துறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் நம்ம சிக்ஸு கொடுக்குறதில்ல. அது எல்லாருக்குமே தெரியும். சிக்ஸ் கொடுத்தாலுமே மோஸ்ட்லி கஸ்டமரோட டிமாண்டை பொறுத்தா சிக்ஸ் கொடுப்போம். நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களால் முடியும் அப்படின்னு கேட்டால் மட்டும் தான் சிக்ஸு சேல் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நம்ம ஓப்பனாகவே 5 மாதத்துக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறீங்க, வாங்கிட்டு போய்ட்டு நல்லபடியாக வளர்த்தணும். வளர்க்க தெரியாட்டி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கும் கஷ்டம், நமக்கு கஷ்டம். அதனால் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜ், வளர்க்குற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறது. நம்மளுடைய இப்போ மின்னல் செட்டில் கொஞ்சம் அப்டேட்டில் என்னென்னா, கூவதாடி, பட்டாக்கொண்டை எல்லாமே கொஞ்சம் எடிஷ்னலாக நம்ம ஓன் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஓன் ப்ரீடாக நம்மகிட்ட இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினால குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். குவாலிட்டி அப்போ உள்ள குவாலிட்டி இப்போயும் தான் இருக்கும். அது எப்போயும் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தது எல்லாமே ப்ரீடிங் பேரு. அதுலேருந்து ப்ரீட் ஆகி அதுக்கான சிக்ஸுங்கலாம் தான் இப்போ இருக்குது கரண்ட் ஸ்டேஜாக. இதில் இப்போதைக்கு சேல்ஸ் எதுவும் இல்லை. சேல்ஸ் வந்துச்சுன்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். பார்ட்டிஷன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு. ஃபார்ம் 1ல் நம்மளோட பெரிய புல் இருக்குது. ஃபார்ம் 2ல் நம்மளோட 2வது புல் இருக்குது. ஃபார்ம் 3ல நம்மளோட 3வது புல் இருக்குது. மொத்தம் 3 ப்ரீடர் 3 இடத்துல ப்ரீடிங் விட்ருக்கோம். ப்ளஸ் நம்மளுடைய ஃபார்ம் லொக்கேஷன் கேட்குறீங்க. நம்ம சேலம், ஓகே, சேலத்தில் அம்மாப்பேட்டை. 2வது ஃபார்ம் பார்த்திங்கன்னா மேங்களூரில் இருக்குது. ஸோ நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட் எப்பயும் போல் பஸ்ஸு, ட்ரெயினு நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கிங் சரி, டெலிவரி சரி, எல்லாமே நீட் அண்ட் க்ளீன். எந்த ஒரு பிரச்சனை இஷ்யூ இல்லாமல் ப்ராப்பராக நம்ம டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்மோட கரண்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தலைவர் செட்டு, தம்பியான செட்டு, நம்மளுடைய ஓன் ப்ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலர்ஸில் உள்ளது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்ட் 1ல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ கீழே கமெண்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் ஆகாதவங்க அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம பிளேஸ் சேலம், இன்னொன்று மேங்களூர். 2 இடத்துல 2 ஃபார்ம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நம்மளோட பார்ட்டிஷன் வைஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கிறதுல அங்கடாங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஓகே கைஸ், இதான் நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ சூன் அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த சந்திப்போம் கைஸ். பை.